வெல்கம் டு ஆர்க் ஃப்ளாஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடந்துட்டு பாருங்களா? ஆமாங்க, நம்ம அஞ்சலியோட அப்பாவுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இலக்கியாவுக்கு பொய்யான ஒரு கால் பண்ணி இலக்கியாவை வர வச்சிடுறாங்க. நம்ம இலக்கியா அவங்களோட மாமாவுக்கு நெஞ்சு வலின்னு சொன்னோடனே பதறி அடித்து ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க போயிட்டு இருக்கும்போது நடுவழியிலே ஆட்டோவை வழிமறிச்சு 4-5 பேர் இலக்கியாவை கடத்திடுறாங்க. அது யாரோட வேலைன்னு பார்த்தா நம்ம அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் சேர்ந்து போட்ட பிளான் தாங்க. ஆமாங்க, அஞ்சலி வந்துட்டு எஸ்எஸ்கே கால் பண்ணி நான் இந்த மாதிரி சொல்கிறேன், வருவா, அவளை கடத்திரு, அவளால் தான் என் வாழ்க்கை வீணாக போச்சு, அவன் மட்டும் எப்படி நிம்மதியாக்கலான்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம எஸ்எஸ்கே ஓகேன்னு சொல்லி 4 பேரை வச்சு கடத்திடுறாருங்க. இது தெரியாமல் நம்மளோட இலக்கியாவும் ஆட்டோவில் போயிட்டு அவசரப்பட்டு மாட்டிக்கிறாங்க. ஏன்னா கௌதம், கார்த்தி எல்லாம் இருக்கிறப்போ ஏன் அவங்கள கூப்பிடாமல் போனாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டாங்களா என்னன்னு தெரியல, மேபி இருக்கலாம். போயிட்டு மாட்டிக்கிறாங்க. மாட்டின அவங்கள கடத்திட்டு போயிட்டே இருக்காங்க. எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கேவோட பியர் குடவுன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தாங்க போகிறாங்க. பருத்தி குடவுன் போயிருந்தா சூப்பராக வந்துருக்குங்க. இவங்க ஏன் பியர் குடவுன் போனாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, வாங்க டாப்பிங்குள்ளே போவோம். அங்கே போயிட்டு நம்மளோட இலக்கியாவை கட்டி வச்சிடறேன். கட்டி வச்சுட்டு, நீ என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்ட, அதுக்காக நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நம்ம எஸ்எஸ்கே வீரவசனம் பேசுகிறாரு. உடனே நம்ம இலக்கியா சொல்கிறாங்க, என்னடா பாச போராட்டம் ஈச போராட்டம் சொல்லிட்டு நடிக்கிறியா ப்ராடு? நீ கௌதமோட சொத்துக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சொத்தை அடையணும்னு சொல்லிட்டு தானே அஞ்சலியை பகடக்காயாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏதோ பொண்ணு பாசம் பண்ணு பாசம்னு சொல்லிட்டு சீன் போடுற ஓவரா. உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு மட்டும் இல்லை, கௌதம், கார்த்தி எல்லாருக்கும் தெரியும் உன்னோட இந்த பித்தலாட்ட பாசம் எல்லாம். என்கிட்டே நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்மளோட எஸ்எஸ்கேவுக்கு ஒரே ஷாக். பரவாயில்ல இலக்கியா, உனக்கும் அறிவு இருக்குன்னு அப்பப்போ நிரூபிக்கிறேன், நான் என்ன பண்ணுறது சொல்லு, கௌதமோட ஒய்ஃபில் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கௌதமோட ஒய்ஃபாக இல்லாத போதே புத்திசாலியாக தான் இருந்தால் அது உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நம்ம கவுண்டர் கொடுக்குறாங்க. சரிங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இலக்கியா நம்ம எஸ்எஸ்கே கிட்ட தப்பிப்பாரா மாட்டாரா, இல்லை கௌதம் வந்து கண்டுபிடிச்சி ஹீரோயிசம் பண்ணி நம்மளோட எஸ்எஸ்கே மண்டையை உடச்சிட்டு இலக்கியாவை காப்பாற்றுவாரா, இல்லை ஒரு வேளை இதை வச்சு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுவாங்களா அப்படின்னு ட்விஸ்ட்டு போயிட்டுருக்கு. ஏற்கனவே இலக்கியா வயிற்றுல குழந்தை இருக்குது, அது 2 மாத குழந்தை. இந்த டைமில் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதுதான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இலக்கியாவுக்கு ஒழுங்காக டைமுக்கு சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம இருந்து இதனால் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம். இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது, யார் வந்து காப்பாற்றுவா இலக்கியாவை அப்படின்னு போயிட்டுருக்குங்க. என்ன பண்ண போகிறார் நம்ம கௌதம், இல்லை நம்ம இலக்கியம் என்ன பண்ண போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு நடுவில் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னென்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதே என்னோடய புது சேனல். பழைய சேனல் என்னாச்சுன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, பழைய சேனலில் நான் இலக்கியா சீரியலோட ரிவ்யூ போட்டுட்டு இருந்தேன். ஆனால் வியூஸே போகலைங்க, என்னன்னு தெரியல. ஸோ அதனால தான் அந்த சேனலை விட்டுட்டு நான் இந்த சேனலுக்கு வந்துட்டேன். என்னோடய புது சேனல் இதில் தான் ரிவ்யூ போட்டுட்ருக்கேன் இனிமேல். ஏன்னா பழைய சேனல் என் தம்பியோட பார்ட்னர்ஷிப்பில் இருந்துச்சு. அவன் கொஞ்சம் என்னை ப்ராடு வேலை காட்டிட்டாங்க. அதனால் அவன் மேலே இருக்க கோவத்தில் தான் புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போர்ட், லைக், ஷேர் பண்ணுங்கள். டாடா, see you, bye bye.